இந்த பிள்ளையாண்ட விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் இலகுவாக முதலில் அந்த விடயத்தை கையாள முடியும். மற்றது பிள்ளையாரை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்புடன் இருந்தவர்கள் தான் பெருமளவார்கள். அவர்களுக்கென்று ஒரு தேவை வரும்போது இலகுவாக அவர்கள் அடிப்பதும் இணைந்து இயங்குபவர்களைத்தான் இலகுவாக அடிப்பது. ஏனென்றால் எதிர்த்தரப்பில் அவங்களோட ரெண்டு பேற்ற பிரச்சனைகளையும் நாங்கள் போய் நிற்கும் போது 50% அவர்கள் எடுக்கவில்லை, 42% எடுத்துத்தான் இரண்டாவது தெரிவில் வந்தார்கள். வந்தவுடன் போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் பெட்டர். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்றால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரி நிலகுலைஞ்சு, அப்ப ஒரு எதிர்த்தரப்பு எல்லாம் நிலகுலைஞ்சு போயிட்டு அந்த நிலகுலைஞ்ச எதிர்த்தரப்பு மீண்டும் தம்மை சீரமைத்து எழும்புவதற்கு முதல் அட்டிச்சாடிதான் அந்த நாடாளுமன்ற தேர்தல். இப்ப அன்றைக்கு கொழும்புல இருந்து ஒரு கதைக்கும் போது கூறினார், அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் பிள்ளையார் மீது இருக்கிறது போன்ற வழக்குகளை யாரும் மூடவில்லை. இப்ப இங்கிருந்து எல்லாம் கதைக்கிறார்கள் பெருமளவானவர்கள். மருதோர் மேன்முதல் செய்தார்கள், அந்த படுகொலை செய்தார்கள், இந்த படுகொலை செய்தார்கள், ஆட்களை கடத்தினார்கள், ஊழலை ஒழிக்கிறேன் என்று ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவதில்லை. பூகோள அரசியலில் இவர் என்ன நகர்வை எடுக்க போகிறார் என்பதில் தான் அடுத்த கட்டம் தங்கியிருக்கு. பிரதானமாக கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு. அந்த புனித ஞாயிறு குண்டுவெடிப்பை தொடர்பாக ஆய்வு செய்த புலனாய்வுத்துறை அதிகாரி சாணி அபயசேகரான் அவர் தான் மீண்டும் அந்த இடத்துக்கு நியமித்திருக்கிறார். அவரை முன்னே அரசு அவரை குற்றவாளியாக்கி வெளியேற்றி இருந்தது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்போது அவரைத்தான் அனுர்குமார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்ப பிள்ளையார் மீதான நடவடிக்கை என்பது கட்டாயம் அது தொடரும் அல்லது கைது செய்யப்படலாம் என்று அவர் மீது தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றது இந்த அரசு. புனித ஞாயிறு தாக்குதல் கூட சிறைக்குள் வைத்துத்தான் அந்த திட்டமிடப்பட்டதாகவும். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரூஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஜனாதிபதியில் தொடங்கி இன்று நாடாளுமன்றம் வரையும் வரலாற்று ரீதியான முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பு முனை எதிர்வரும் காலங்களில் எந்த அளவில் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாகவும் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஈடாகவும் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? என்னென்று சொன்னால் இது இலங்கையில் மட்டுமல்ல, எல்லா உலகத்திலும் நாங்கள் இந்த ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல் இடம்பெறுகின்றன. அதுல பல நாடுகள்ல ஏற்பட்டது கடுமையான மாற்றங்கள் தான், குறிப்பிடத்தக்க மாற்றங்கள். அதுல இலங்கையிலும் ஏற்பட்டது அவ்வாறுதான். இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் எல்லா நாடுகளையும் விட மிக மிக ஒரு என்னென்று சொல்றது, ஒரு அப்சைட் டவுன் என்று தான் கூறலாம், தலைகீழான ஒரு மாற்றம். நீங்க கேட்டது போல இந்த அரசாங்கம் இதனை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறது என்று கேட்டால், இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்களே முதலில் ஒன்றை நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் முறையை அவர்களே முதலில் எதிர்பார்க்கவில்லை இந்த வெற்றியை. அப்ப வெற்றியும் முதலில் கொடுக்கப்பட்ட வெற்றி தெளிவாக கொடுக்கப்படவில்லை. அதாவது 50% அவர்கள் எடுக்கவில்லை, 42% எடுத்துத்தான் இரண்டாவது தெரிவில் வந்தார்கள். வந்தவுடன் போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் பெட்டர். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்றால், தாங்கள் வந்த உடனே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 57 லட்சம் மக்கள் தான் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் 79% வாக்களிப்பு விகிதம் மக்கள் டேர்ன் ஓவர், அதுல 57 லட்சத்துக்கிட்ட. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரி நிலகுலைஞ்சு, அப்ப ஒரு எதிர்த்தரப்பு எல்லாம் நிலகுலைஞ்சு போயிட்டு அந்த நிலகுலைஞ்ச எதிர்த்தரப்பு மீண்டும் தம்மை சீரமைத்து எழும்புவதற்கு முதல்
அடிச்சாடிதான் அந்த நாடாளுமன்ற தேர்தல். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்றால் எதிரி எப்போதும் நிலகுலையக்க அவனை அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க முதல் நீங்கள் அடுத்த காய நகர்த்தி போடணும். இலங்கை தேர்தல் நடத்தவே காசு இல்லை என்றிருந்த இலங்கை திடீரென்று இதனை நடத்தியது, அவர் நடத்தியது 2 தேர்தல்களை உடனடியாக நடத்தியதற்குரிய காரணமும் அதுதான். அது எந்த ஒரு ஒரு திறமை மிக்க அரசியல் வாதியும் அதைத்தான் செய்வார்கள். அதை அவர்கள் கச்சிதமாக இலங்கையில் எதிர்த்தரப்பு என்று சொன்னால் சிங்கள எதிர்த்தரப்பில் தமிழ் கட்சிகள் கூட மூச்சு விடுவதற்கு அவர்கள் அவகாசம் கொடுக்கவில்லை. எனவேதான் எல்லா பக்கமும் சிதறண்டு போய் கிடப்பதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் அடுத்த அடி யாரும் எதிர்பார்க்காதது, யாரும் மூச்சு விட முடியாது. அதாவது இவர்களுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கான அவகாசம் கொடுக்கவில்லை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 68% வாக்களிப்பில மக்கள் வாக்களித்திருக்கிறதுல அவங்க கிட்டத்தட்ட அதுல 68 லட்சத்துக்கிட்ட அந்த பொது தேர்தலில் எடுத்திருக்காங்க. இப்ப இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது முதலாவது அரசு தலைவர் தேர்தலை விட மிக அதிகமளவான வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். இப்ப மக்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் என்றதான் யோசித்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஓகே, இது ஒரு அபரீதமான எதிர்பார்ப்பு மக்களிடம். எல்லாவற்றையும் சொல்கிறார்கள், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உடலை ஒழிக்கிறேன், அப்படி என்று எல்லாத்தையும் சொல்கிறார்கள். இனி செய்ய வேண்டிய காலம் அதான் அந்த மிக 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 முக்கியமான காலம். இந்த பொருளாதாரத்தை மீட்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கு அவர்களுக்கு இப்போது தேவையானது ஒன்று, இந்த அனைத்துலக மட்டத்தில் இலங்கையை ஒரு ஸ்டேபிளான நாடாக காட்ட வேண்டும். எல்லா நாடுகளுடன் இணைந்து முதலில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு உல்லாச பயணத்துறை தான் இலகுவான வழி. முதல் அதை மேம்படுத்த வேண்டும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது. ரஷ்யாவின் ரஷ்யன் ரெட் விங் என்ற ஏர்வேஸ் நிறுவனம் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பயணிகளை கொண்டு வந்திருக்கிறது. அதில் வந்த வருமானம் மட்டும் $165 மில்லியன். அப்படி இப்ப பல, அதாவது கிட்டத்தட்ட 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தால் இலங்கை ஓரளவுக்கு மீளும். அது எல்லாம் பிரச்சனை இல்லை, சிறிய நாடு தானே, அது இலகுவாக அதை மீட்டெடுத்து விடுவார்கள். ஆனால் அதுக்குரிய பாதுகாப்பு வசதிகள் வேண்டும். இப்ப வாக்குறுதிகள் கொடுத்தாச்சு. இப்ப குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது, தண்டனை கொடுத்தவர்களை தண்டிப்பது என்றதெல்லாம் இந்த வாக்குறுதிகளுக்கு, அதாவது பொருளாதாரத்தால் உயர்த்துவதற்கும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கும் அதன் மூலம் தங்கள் அரசை தக்க வைப்பதற்கும் உதவாது. அது எதிர்த்தரப்பை அழிப்பதற்கு. அது எதிர்த்தரப்பு உண்மையில் அது யாரும் அதைத்தான் செய்வார்கள், எதிர்த்தரப்பை இல்லாத செய்வதற்கு. ஏனென்று சொன்னால் சில பத்திரிகைகள் கூறியிருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நினைக்கிறது, அந்த பத்திரிகை கூட கூறியிருக்கிறது, இன மொழி மத வேறுபாடு கடந்து இலங்கை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. அப்படி ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். என்றால் தமிழ் மக்கள் கூட அந்த இலங்கையர் என்று வாக்களித்திருப்பதாக. உண்மையில் யாழ்ப்பாண வாக்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வாறு இல்லை. தேசியத்தை கைவிட்டு யாரும் வாக்களித்ததாக இல்லை. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏவிபி அங்கு பெற்றிருக்கிறது. இல்லாம போன 3 உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் தென்னிலங்கை கட்சி, டாக்டர் தேவானந்தா அவர் ஒட்டுக்குள்ள, அவர் சிங்கள கட்சிக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை, இன்னும் அவரோட மோசம். அடுத்தது சித்தார்த்தன் என்று சொன்னாலும் அதுவும் ஓட்டுக்குழுவாத்தான் இருக்கணும். அப்ப இவையெல்லாம் தேசியவாதிகள் என்று நாங்கள் கருதலாம். அந்த 3 சீட்டு வாங்க ஓட்டுலண்டா அதுல நாங்கள் பெருசா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேசியம் எப்பவும் சாகாது, அது மாறும். அது எல்லா இடமும் அப்படித்தான். இப்ப மஹிந்த ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு 5,27,000 வாக்கெடு கேட்க எல்லாரும் கூறினார்கள் இலங்கையின் வரலாற்றில் ரெக்கார்டை உடைத்தவர் என்று. அதே ரெக்கார்டை இப்போ கருணி 6 லட்சம் வாக்கு எடுத்திருக்கிறார். ஹெரத் 7,17,000 வாக்கு எடுத்திருக்கிறார். 5 வருஷத்துக்குள்ள அடுத்த மாற்றம். இன்றைக்கு அவர் காணா போட்டார். அப்ப இதுதான் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்னென்று சொன்னால் புறக்கணிப்பதற்கு பழகிவிட்டார்கள், தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த பக்குவம் தமிழ் மக்களிடம் இல்லை. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல வந்திருக்கிறார். பலரை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்ப தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சுருக்கமாக சொன்னால், ஒரு வரியில் சொன்னால் என்ன நடைபெற்றிருக்கிறது? தடையை அகற்றி இருக்கிறார்கள், தண்டனையை வழங்கியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். தடை அகற்றல், தண்டனை வழங்கல். தடைக்கலை முதல் அகற்றவனோ அகற்றி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தமிழ் மக்கள் ஜேவிபியை பயன்படுத்தி சில சமயங்களில். ஆனால் அதை நாளைக்கு அவர்கள் மாற்றலாம். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் இந்த விடயத்துக்கு வருகிறேன். நீங்க கேட்டது போல அரசாங்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற சவால் மிகப்பெரிய சவால். எனவேதான் இப்ப அமெரிக்க தூதரகம் ஒன்றை கூறியிருக்கிறது. அருகங்குடா தாக்குதல் பயண எச்சரிக்கையை அமெரிக்கா தேர்தலுக்கு முதல் நாள் நமக்கு இல்லாமல் செய்திருந்தது. அதே அவருக்கு ஒரு பூஸ்டா. அதுக்கப்புறம் IMF நிதி வந்தது. இப்ப ஒன்றை கூறியிருக்கிறது, அருகங்குடா தாக்குதல் போன்ற அதனை எவ்வாறு அமெரிக்கா கண்டறிந்து இலங்கையுடன் இணைந்து முறியடித்ததோ அதே போல வருங்காலத்தில் இவ்வாறான பாரிய தாக்குதல்களை அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து எதிர்கொள்ளும் என்று அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்பின் காலத்தை பொறுத்தவரையில் அவர் சீனாவை தான் முக்கியமான தனக்கு ஒரு போட்டியாளராக பார்க்கிறார். இப்பே உலக ஒழுங்கில 3 வல்லரசுகள் இருந்தாலும் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் சவாலை எதிர்கொள்வதுதான் அமெரிக்காவுக்கு மிக மிக கடினமாக இருக்கு. அப்ப அப்படி ஒரு சவால் வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்னும் போது சும்மா இருக்க மாட்டேன். அது ஒரு மிகப்பெரிய வல்லரசு. சும்மா இருந்து கொண்டு ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு அல்லது 20 வருஷத்துக்கு என்ன நடக்க போறது என்று தெரியாமல் இருக்கிறவன் ஒரு நாளும் வல்லரசாக வர முடியாது. அவன் அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு இருப்பான். அப்ப அவனுக்கு தெரியும் அடுத்தது தாங்கள் எங்க காய் நகர்த்த வேண்டும் என்பது அவங்களுக்கு சரியாக தெரியும். அந்த ஒரு கணித்து அடிக்கப்பட்ட அடியாகத்தான் நீங்கள் அடர்குமர திசாநாயக்காவின் இந்த வரைவை பார்க்கலாம். ஆனால் அடுத்தது இவர் எடுக்க போகிற நகர்வில் தான் அடுத்தது நீங்கள் கேட்டது போல இவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் இலங்கையை மீட்டெடுப்பதும் என்பது இவரின் அடுத்த நகர்வு என்பது நான் இங்க கூற வருவது என்னென்று சொன்னால், உள்ளூர் நகர்வல்ல, அல்லது தண்டனை அல்லது ஊழலை ஒழிக்கிறேன் என்று ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவதில்லை. பூகோள அரசியலில் இவர் என்ன நகர்வை எடுக்க போகிறார் என்பதில் தான் அடுத்த கட்டம் தங்கியிருக்கு. நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் அல்லது இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இலங்கையின் படையினருக்கான செலவினங்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் அதிகளவாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் சர்வதேச நாணய நிதியம் உட்பட சர்வதேச அமைப்புகளும் யுத்தங்கள் நிறைவு பெற்று இலங்கையில் யுத்தமில்லாத சூழ்நிலையில் படையினருக்கான ஒதுக்கீடு என்பது அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் புதிய அரசு. இதில் இராணுவத்தின் செலவினங்கள் தொடர்பில் இவர்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று ஒரு இராணுவ ஆய்வாளராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவரை ஒருவர் என்னென்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசாநாயக்காவோ அல்லது அவர்களுடைய கட்சி என்ற முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கூட அவர்கள் மாற்றம் செய்ய முற்படுகிறார்களே தவிர அதை அகற்றுவதற்கு முன்வரவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அகற்றப் போவதில்லை என்ற மாதிரி தான் தெரிவித்திருக்கிறார். எனவே பாதுகாப்பை அவர்கள் முதன்மைப்படுத்தத்தான் நிற்கிறார்கள். ஏனென்றால் தெரியும் தற்போதைய பூகோள அரசியல் நெருக்கடியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பாக இருக்கலாம், அல்லது பவனம் தீவு தாக்குதலாக இருக்கலாம், இப்போது அருகம்பேயில வந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ட்ரம்பை மாதிரி யாரும் அல்லது அமெரிக்காவில் இடம்பெற்ற மாதிரி யாரும் தற்போதைய ஜனாதிபதி மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த பாதுகாப்பு பிரச்சனை. ஆனால் இது எல்லாம் கடந்து அவர் அந்த பாதுகாப்பு செலவினத்தை குறைக்கிறார் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு துறையை இன்னொரு நாடு பொறுப்பெடுத்ததாக முடியும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவின் தூதரக அதிகாரின் அறிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் இலங்கையும் இணைந்து இப்போது இனி இலங்கையை சுற்றி வரப்போன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு தொனியில் தான் இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப திருப்பி அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பல் நினைக்கிறேன் USS மைக்கேல் மர்ஃபி வந்திருக்கிறது கொழும்புக்கு. ஏதோ ஒரு வகையில்
இலங்கை வந்து அமெரிக்காவுடன் ஒரு நெருங்கிய உறவை பேண வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. IMF-ம் அவ்வாறுதான் இலங்கையை அந்த வழிக்குத்தான் கொண்டு சென்றிருக்கிறது. இப்ப IMF வந்து IMF-இடம் இவர்கள் போனதும் IMF-உடன் வந்து உடன்பாட்டை ஏற்படுத்தியதும் வந்து அது வந்து இப்ப தனியார் மயப்படுத்தலாக இருக்கலாம், அப்ப அல்லது அந்த வரிகளை அதிகரிப்பாக இருக்கலாம். அதெல்லாம் இவர்களுடைய கொள்கைகள் வராது. கொள்கைகள் ஏதோ ஒரு வழியில் அதனை சமாளிக்க முற்படுவார்களே தவிர இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வராது. அப்ப இதை எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு தரப்படம் சரணடைய வேண்டும் என்ற இலங்கை வந்து சிறிய நாடு, அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை. அப்ப ஏதோ ஒரு தரப்படம் சரணடைய வேண்டும் என்று சொன்னால் சரி, இப்போ நீங்கள் கூறியது போல பாதுகாப்பு செலவினத்தை குறைத்து விட்டோம், படையினரை குறைத்து விட்டோம் என்று மக்களை ஓரளவுக்கு அதாவது இந்த அரசு ஏதோ ஒரு மாற்றங்களை செய்கிறது என்று மக்களை நம்ப வைக்க வேண்டும், அடுத்ததாக ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையை இன்னொரு தரப்பு கையகப்படுத்திக் கொண்டால் அது எடுத்ததாகத்தான் நாங்கள் கருதலாம். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு சென்றிருந்த போது பிள்ளையான் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எச்சரிக்கையும் வெளியிட்டார். அதன் பின்னர் பிள்ளையான் அவர்கள் ஒரு கூற்றிலே குறிப்பிட்டார், தங்களிடம் ஆயுதத்தை மக்கள் விடுதலை முன்னணி கோரியதாக. பிள்ளையான் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் அண்மையில் கடந்த தேர்தலின் இறுதி கால பகுதியில் பிள்ளையானை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைத்திருந்த போது அதற்கு அவர் செல்லவில்லை. தேர்தல் காரணங்களை கூறி அவர் இதனை தவிர்த்திருந்தார். அந்த விசாரணையானது சேனல் 4 தொலைக்காட்சியை ஆதாரமாக வைத்து அந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கான முகாந்திரங்கள் இருந்ததாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய உத்தரவாதம் எப்படி போக போகின்றது? பிள்ளையான் மீதான விசாரணைகள் அல்லது பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? என்று சொன்னால் அவர் பிரதானமாக கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் வந்து புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு. அந்த புனித ஞாயிறு குண்டுவெடிப்பை தொடர்பாக ஆய்வு செய்த புலனாய்வுத்துறை அதிகாரி சாணி அபயசேகரான் நினைக்கிறேன், அவர் தான் மீண்டும் அந்த இடத்துக்கு நியமித்திருக்கின்றார். அவரை முன்னைய அரசு அவரை குற்றவாளியாக்கி வெளியேற்றி இருந்தது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்போது அவரைத்தான் அனுரகுமார திசாநாயக்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. என்னும் போது அது தீவிரமடைய போகின்றது என்பது தெரிகின்றது. ஏனென்றால் அது தற்போதைய அரசுக்கு அது முக்கியமானது என்னென்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றால் அந்த செல்களை, அந்த ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம், அதுகளை தேடி அழிக்க வேண்டும். இவர்களும் 2 தடவைகள் ஆயுத போராட்டம் நடத்தியவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும், என்னென்ன வழியில் நடத்தும். ஏன் அறகலிய போராட்டத்தை நடத்தி முடிச்சவர்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் ஒரு அரசை எவ்வாறு கவுக்கலாம், என்றதை அவர்களுக்கு தெரியும் என்றால் தங்களுடைய அரசை எப்படி கவுப்பாங்க என்றதும் தெரியும். அப்ப தேடி அழிப்பாங்க, அது முக்கியமானது ஒன்று. அப்ப பிள்ளையார் மீதான நடவடிக்கை என்பது கட்டாயம் அது தொடரும் அல்லது கைது செய்யப்படலாம் என்ற அவர் மீது தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றது இந்த அரசு. இப்ப புனித ஞாயிறு தாக்குதல் கூட சிறைக்குள் வைத்துத்தான் அந்த திட்டமிடப்பட்டதாகவும் அதன் பின்னர் அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களை கொண்டு சென்றதாகவும் பயிற்சி முகாம் அங்கு பயிற்சி வழங்கப்பட எல்லாம் வெளிவந்தது. நீங்கள் கூறியது போல சேனல் தொலைக்காட்சியில் வெளிவந்தது ஒன்று. அது தொடர்பாக கூறியவர் கூட வெளிநாடு ஒன்றில் தான் இருந்தார். பிறகு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் இவர் கதைக்கும் போது கூறினார் அவர் அங்கு இல்லை என்று கூறினார், வேறொரு நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் கூறினார். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. யார் கொண்டு சென்றது என்ற கேள்விக்கும் அதில் தொடர்புடைய வேறொரு நாடுதான் அதை நகர்த்தி இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இதில் வந்து மிக பெரிய நாடுகள் ஈடுபட்டிருப்பதால் இதை அறிவது மிக கடினமானது. அப்ப இந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இவ்வாறான விடயங்களை அவர்கள் தெளிவாக கண்டறிவார்கள். வர்றவா நீங்க பார்க்கலாம், வன்கூவரில் இடம்பெற்ற சம்பவம் அது அவங்களுக்கு தெரியும். 5 வயசுக்கு ஏற்கனவே தெரியும் சுட போறாங்க. அவங்க சுட விட்டு இவங்களையும் பிடிச்சு அவங்களையும் பிடிச்சு அப்படித்தான் அவங்க செய்வாங்க. எல்லாத்தையும் அப்படியே பேசாம பார்த்து கொண்டு இருந்துட்டு அப்படி தங்களுக்கு தேவையானதை அதை பிடிச்சு போட்டு பின்ன தங்களுக்கு தேவையானதை அதை மாற்றுவாங்க, தங்களுக்கு தேவையான அதை பாவிப்பாங்களே தவிர
இப்ப நீங்கள் பாருங்கள், சரிட்டி என்று சொன்னால், என்ஜிஓஸ் என்று சொன்னால், இப்போ மேற்குலகத்தின் என்ஜிஓஸ் எல்லாம் வந்து உதவி செய்யுது, சேரிட்டி செய்யுது என்றுதான் நாங்கள் யோசிச்சு எங்களுடைய ஆக்களும் மூடிப்பட்ட சேரிட்டி நிறுவனங்களை நடத்தினோம். ஆனா அவங்களோட சேரிட்டி என்றால் என்ன என்று முதல் ஃபண்டமெண்டலா நாங்கள் விளங்குவோம். அவங்களோட ஒவ்வொரு சேரிட்டி நிறுவனமும் வந்து புலனாய்வுத்துறை. இலங்கையில 2015ஆம் ஆண்டு ஆட்சியை மாற்றியத சேரிட்டி, அது நாங்கள் இதிலும் பேசியிருந்தோம். அந்த சேரிட்டி அமைப்பின் பேரை கூட இதுல குறிப்பிட்டிருந்தோம். அடி தென்னிலங்கையின் ஒரு கிராமத்துல அவங்களுக்கு அரசியல் படிச்சவங்க மக்களுக்கு அப்படியானது. இப்ப நாங்கள் மேற்குலகம் சேரிட்டி, மேற்குலக நாடுகள் ஏதோ மனிதாபிமான ரீதியில சேரிட்டிகள் செய்யுது, நாங்களும் எல்லாம் சேரிட்டி வந்து எங்கட காசை கொண்டு போய் கொட்டி போட்டு போறதுதான் எங்கட தொழிலே தவிர. ஆனால் அவன் அப்படி இல்லை. தாங்கள் சேரிட்டியா போடுற காசுக்கு ஏற்ற மாதிரி எங்க புலனாய்வுத்துறையா அத்தனை நாடுகளை ஒரு சேரிட்டி நிறுவனமே ஒரு நாட்டின் ஆட்சியை மாற்றிய சம்பவங்களும் இருக்கின்றது வரலாற்றில். அவ்வாறுதான். அப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த பிள்ளையாண்ட விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரால் இலகுவாக முதலில் அந்த விடயத்தை கையாள முடியும். மற்றது பிள்ளையானை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்புடன் இருந்தவர்கள் தான் பெருமளவான, டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் அல்லது பிள்ளையானாக இருக்கலாம், பெருமளவானாக்கள் தற்போதைய சிங்கள அரசுக்கு எதிரான கட்சிகளுடன் இணைந்து இயங்கியவர்கள் என்பது தெளிவானது ஒன்று. அப்ப இனி இவர்களின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்த்தரப்பை பலவீனமாக்க வேண்டும். அது யாரும் செய்வாங்க. அது தமிழகத்தின் அரசியல்லையோ அல்லது எந்த அரசியலும் அதுதான் நடக்கும். இப்ப நீங்கள் பார்க்கல, பைடன் வந்தோன்னா ட்ரம்ப் மீது எத்தனை வழக்குகள் போட்டார் என்று சொல்லி. அமெரிக்காவின் வரலாற்றுல ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு உள்ள ஒருவர் பிரசிடண்டா தேர்வு செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவை என்று கூறுவோம். இப்ப ஏன் அது செய்தார்னா பலவீனமாக்குவதற்கு. ஆனால் அது முடியவில்லை. அதான் அந்த பிரச்சனை. இந்த மக்களில் ஏற்பட்ட மாற்றம் அதை மேவி விட்டது. அப்ப அதே போன்றுதான் எதிர்த்தரப்பை பலவீனமாக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்த்தரப்பின் ஸ்லீப்பர் செல் என்று கூறுவது இவங்களைத்தான் கூறுவது. ஏன்னா அவங்க ஒரு ஆட்சி மாற்ற, நீங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பார்க்கலாம். எங்கு ஆக்களை தேடி பிடிக்கிறார்கள் என்றால் தங்கள்ல ஒரு பிழை வராமல் சிறைச்சாலைக்குத்தான் போகிறார்கள். இந்த குற்றம் செய்தவர்களை வைத்துத்தான் இன்னொரு குற்றத்தை செய்கிறார்கள் என்னும் போது, அல்லது என்ன செய்கிறார்கள், முன்னர் இயக்கத்தில் இருந்தவர்கள், ஒட்டுக்குழுக்கள், இப்படியானவர்களைத்தான் தேடி பிடிக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு தெரியும் யார் அடுத்தது தங்களோட ஆட்சியை கவுக்கிறதுக்கு யாரை இவங்கள் பயன்படுத்துவாங்க என்பதும் தெரியும். எனவே அதை தேடி அளிப்பது தான் முதல் கட்ட பணியாக இருக்கும். எனவேதான் அதை பூடகமாக அவர் கூறியிருக்கிறார் பிள்ளையார் மீதான நடவடிக்கை. பிள்ளையான் மீதான நடவடிக்கையில் பிரதானமாக பேசப்படுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் தொடர்பிலான படுகொலை. அவருடைய படுகொலையோடு தொடர்பட்ட முக்கியஸ்தர் ஒருவர் இறந்திருக்கின்றார். இன்னும் ஒரு சிலர் இப்போது நாட்டில், அசாத் மௌலானா இலங்கையில் இல்லை. அவருடைய கொலையோடு தொடர்பட்டவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பிரதீப் மாஸ்டர் அவர்கள் சாட்சியாக மாறியிருக்கின்றார். பிள்ளையானுடைய கைதுக்கான ஆதாரங்கள் சட்டமாதிப திணைக்களத்தில் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏனால் அசாத் மௌலானா கூறிய தகவலின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானவுடன் சில ஆதாரங்கள் நீக்கப்பட்டதாகவும் சில தவிர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த வழக்கினை அனுரகுமார திசாநாயக்க கொண்டு செல்வதற்கான முகாந்தரங்கள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா? அவர்கள் அரசாங்கம் தானே, அதுவும் தற்போது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தவர்கள் என்னும் போது அவர்களால் பல விடயங்களை இலகுவாக நகர்த்த முடியும். நீங்கள் கூறியது போலதான் ஆதாரங்களை அளித்திருக்கலாம், ஆனால் புதிய ஆதாரங்களை தேடலாம். அதுல பெரிய பிரச்சனை இருக்காது, சாட்சியங்களையோ. ஏனென்று சொன்னால் அவர்களின் புலனாய்வுத்துறை தான் இதனை செய்தது. அந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளை வைத்துக் கொண்டே மிச்சத்தை அவர்கள் தேவை என்றால் அதனை எடுக்க முடியும். இதில் ஒன்றை நாங்களும் கூறலாம். இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் ஒன்றை கூறுகிறார்கள், நீதிக்கான போராட்டம், நீதி, அதாவது காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். உண்மையில் அங்கு காணாமல், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் நேரடியாக கையளித்தவர்கள் கூட சாட்சியங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அங்கு
ஒரு வழக்குகளாக பதிவு செய்யப்பட வேண்டும், அல்லது அனைத்துலக மட்டத்திலும் வழக்குகளாக பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் கூறியது போலதான் வழக்குகளாக பதிவு செய்தாலும் இவ்வாறு காணாமல் போகும் கோப்புகள் காணாமல் போகுமாக இருந்தால் அதன் ஒரு கொப்பியை இவர்கள் வெளிநாடுகளிலும் பதிவு செய்யலாம். இப்ப 2019 ஜாஸ்மின் சூக்காவோட கதை கேட்க அப்ப அவா சொன்னா என்னன்னா, அப்ப 2019 அப்பவே சொன்னா கிட்டத்தட்ட 360 பேர் தங்கள்கிட்ட அந்த ரெக்கார்ட் இருக்கு, சாட்சியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த ப்ராப்பரா யூஎனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்றத ஒரு ப்ராப்பரா செய்வினம். அப்ப அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அப்படியானதுகள் இருந்தால்தான் நாங்களும் டிமாண்ட் பண்ண முடியும். அனுரா இதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொன்னால் அவரே வழக்கு போட்டு அவரே செய்யலாது. இப்ப நாங்கள் தமிழ் மக்கள் எத்தனை பேர் பாருங்கள், தமிழ் அமைப்புகளோ தமிழ் செயற்பாட்டாளர்களோ அல்லது புலம்பெயர் தமிழர்களோ எத்தனை பேர் இந்த வழக்குகளுக்காக நிதி சேகரிக்கிறோம் என்று ஏதாவது ஒரு இவெண்டை செய்திருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்கள். வழக்குகளுக்காக அல்லது நீதி கோரலுக்காக நிதி சேர்க்கிறோம் என்று சொல்லி பள்ளிக்கூடம் கட்ட நிதி சேர்க்கிறது, கோயில் கட்ட நிதி சேர்க்கிறது, அரிசி கொடுக்க, சாக்கிள் கொடுக்க, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்க எல்லாம் செய்கிறோம். நாங்கள் அப்படி கேள்விப்பட்டது நான் குறைவு, அப்படி இப்போ பப்ளிக்கா அதுக்கு செய்தது என்று சொல்லி ஒரு போல பயமோ தெரியாது. இப்ப நான் என்ன கூற வருகிறேன், இதே போலதான் இப்ப பிள்ளையார்ன்ற வழக்கு என்று சொன்னாலும் இப்ப டாக்டர் தேவானந்தாவை பொறுத்தவரையில் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இருந்து இருக்கிறார். அசைக்க முடியாதவராகத்தான் இருந்தவர். அசைத்து விட்டார்கள். இப்போது பதவி பறி போய்விட்டது. அப்ப அன்றைக்கு கொழும்பில இருந்து ஒருவர் கதைக்கும் போது கூறினார், அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் பிள்ளையார் மீது இருக்கிறது போன்ற வழக்குகளை யாரும் போடவில்லை. இப்ப இங்கிருந்து எல்லாம் கதைக்கிறார்கள் பெருமளவானவர்கள். அவர்கள் அந்த மனதோர்மை மீறல் செய்தார்கள், அந்த படுகொலை செய்தார்கள், இந்த படுகொலை செய்தார்கள், ஆட்களை கடத்தினார்கள். இந்த வழக்கு யாராவது போட்டார்கள்? யாராவது எத்தனை சட்டவாளர்கள் தமிழர் தரப்பில் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சும்மா வாயால் கதைப்பதால் எதையும் செய்ய முடியாது. இப்ப நீங்கள் கூறியது போலதான் இப்ப பிள்ளையாண்டே பார்த்தீங்கன்னா வழக்கு போட்ட வழக்கின்ற ஃபைலையே காணவில்லை என்றால் அது கட்டாயம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிள்ளையாண்ட வழக்கை போடுவதும் அவர்கள் தான். அதை இல்லாது செய்துவிட்டு அதை சாட்டாக வைத்து அதனை கொண்டு இன்னொரு குற்றத்தை செய்ய வைப்பதும் அவர்கள் தான். அது அரசியலில் அது சகஜம், அது இந்த அரசியலிலும் சகஜம். ஆனால் இப்போ வந்திருக்கிறதை பொறுத்தவரையில் அன்றைக்கு மதஸ்தானாயக்கா பொறுத்த மீண்டும் அவர்கள் அது அவ்வாறான சாட்சியங்களை சேகரிக்க முடியும், அதை பலப்படுத்தவும் முடியும். பிள்ளையானின் கைதினை சர்வதேச அழுத்தத்தினால் அனுர விரைவுபடுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்லது இயல்பாகவே அனுர வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த விசாரணையை உள்ளக ரீதியாக அனுர தனது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த புலனாய்வு கட்டமைப்புகளை முன்னிலைப்படுத்தி பிள்ளையான் அவர்களுக்கான கைது நடவடிக்கைகளை எடுப்பார்? அனைத்துலக அழுத்தம் என்று கூறினால் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்துலக மட்டத்தில் இந்த நாடு எங்களுக்காக வந்து கதைத்திருக்கிறது. இப்படி காணாமல் போனவர்கள் இத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், அங்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சும்மா ஐக்கிய நாடு சபையின் தீர்மானம் வரும்போது பேசுவார்கள் தவிர யாரும் அழுத்தம் கொடுத்ததாக இல்லை, யாரும் இதுவரையில் அழுத்தம் கொடுத்ததாக இல்லை. அப்ப பிள்ளையார் விடயத்தில் அனைத்துலக மட்டத்திலிருந்து அழுத்தம் போகுமா என்று நான் யோசிக்கவில்லை. ஆனால் அவர் உள்ளகத்தில் அவர் அதை செய்யக்கூடும் என்று சொன்னால் அது அவர்களின் பாதுகாப்பு பிரச்சனை. ஏன்னா பிள்ளையார் என்றது இப்போது முதலில் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதன் பிற்பாடு சிங்கள மக்களுக்கான ஒரு கூலிக்கு கொலை செய்வதற்காகத்தான் பார்க்கப்பட்டார். இப்ப பிள்ளையார் மீதான நடவடிக்கையை நாங்கள் யோசிக்கலாம். தமிழ் மக்கள் மீது அவர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பதிலடியாக என்று நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவ்வாறானது இல்லை. உண்மையில் இலங்கை அரசு, தற்போதைய அரசு இனி தன்னை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளை தேடும். முதலில் இப்ப அரசியலில் இருந்து பலரை அகற்றி விட்டார்கள். போன 2019 நாடாளுமன்றத்தில் இருந்தவர்களில் 80 பேர் இப்போது இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் இல்லை. பெருமளவானவர்கள் இப்போது அரசியலிருந்து நிரந்தரமாக ஒதுங்கி விடுவதாக தெரிகிறது. அடுத்ததும் அவர்கள் அதனைத்தான் செய்ய போறார்கள். அதாவது கிராஸ் ரூட், அதாவது வேரோட புடுங்கி எறிகிறது என்று யோசிக்கிறார்கள். சில வேளை சரி வராது, அது வேரோட புடுங்கி எறிகிறதை இன்னொன்று முளைக்கும். ஆனாலும் அவர்கள் ஒரு நான் நினைக்கிறேன் இப்போது ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு தங்களை ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இவ்வாறான நடவடிக்கை முக்கியம். இப்ப அமெரிக்கா விட்ட அறிக்கையை நீங்கள் ஒரு உன்னிப்பாக பார்த்தால் அதன் அர்த்தம் புரியும். அவர்கள் கூறுகிறார்கள் அருகம்புடா. இப்ப நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது அருகங்குடா தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா எவ்வாறு இலங்கையோட இணைந்து இயங்கியதோ அதே போன்று எதிர்காலத்தில்
இலங்கைக்கு வரும் அச்சுறுத்தல்களை இலங்கையுடன் இணைந்து அமெரிக்கா மேற்கொள்ளும் என்ற ஒரு நிலைதான். 2022ஆம் ஆண்டு சிஐஏயின் தலைவர் கொழும்பில் இறங்கிய பிற்பாடு இலங்கையின் புலனாய்வுத்துறை அமெரிக்காவுடன் சென்றது என்றெல்லாம் வந்த கருத்துக்களை நாங்களும் பல தடவைகள் இதில் கதைத்திருந்தோம். அதெல்லாம் மெல்ல மெல்ல ஒரு உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கைதினை இவர் தாமதப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, விரைவுபடுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? குறிப்பாக மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள். அந்த மக்கள் ஆணையில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் வழங்கப்பட்ட ஆணையில் அவர் வழங்கிய உத்தரவாதங்கள் இவற்றை முதன்மையாக பார்க்கிறார். இவற்றுக்கு சாத்தியம் அதிகம். உண்மையில் என்னென்று சொன்னால், இப்போது அவர் ஏதாவது தான் செய்ததாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் இலகுவாக அடிக்கக்கூடிய இலகுவான இலக்கு பிள்ளையார். அதான் அந்த பிரச்சனை. இப்ப எதிரியுடன் இணைந்து இயங்கும் போது இதுதான் ஒரு பிரச்சனை. என்னென்று சொன்னால், அவர்களுக்கென்று ஒரு தேவை வரும்போது இலகுவாக அவர்கள் அடிப்பதும் இணைந்து இயங்குபவர்களைத்தான் இலகுவாக அடிப்பதும். ஏனென்றால் எதிர்த்தரப்பில் அவங்களோட ரெண்டு பேற்ற பிரச்சனைகளையும் நாங்கள் போய் நிற்கும் போது ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடுத்தது ஆட்சி மாறும் போது அதில் அடிபட்டு போவது நாங்கள் அர்த்தம். இதுவரை காலமும் இடம்பெற்ற ஆட்சி மாற்றங்கள் ஒரு வித்தியாசமானது. இப்ப UN ஐக்கிய தேசிய கட்சி வந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளேயே உள்ளக உடன்பாடுகள் இருக்கும். அப்ப இவர் பாதுகாத்தவரை அவரும் பாதுகாப்பார். அது அந்த ஒரு சம்பிரதாயமாகத்தான் நடந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்ப வந்திருக்கிறது அவ்வாறான ஒரு மாற்றம் இல்லை. அதான் அந்த பிரச்சனை. இவங்கள் எல்லாரும் புதுசு. மற்றது இவங்களுக்கு யாரை பார்த்தாலும் எதிரியாகத்தான் பயமாகத்தான் இருக்கு என்று சொன்னால் எந்த நேரமும். ஏனென்றால் அந்த நாடாளுமன்றத்தை அப்படி வியூகம் அமைத்துத்தான் ஜேவிபி கைப்பற்றியது. எதிர்த்தரப்பு நிலை குலைந்திருத்து அந்த திருப்பி அதிலிருந்து மீள்வதற்கு முதல் விழுந்தாடிதான் நாடாளுமன்றம், அல்லது மிகப்பெரிய கஷ்டமாக போயிருக்கும். என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இழுபட்டு போயிருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அந்த ஆதரவு. அப்படி ஒரு வியூகம் போட்டுத்தான் இந்த அரசை கைப்பற்றியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம் இது. ஆனால் இனி அதை பாதுகாப்பது என்பது மிக 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 முக்கியமானது. என்னென்று சொன்னால், நான் முதல் கூறியது போலதான் 5,27,000 வாக்கெடுத்த மஹிந்த ராஜபக்ஷ 5 வருஷத்துல காணாமல் போனான். அப்ப இன்றைக்கு நீங்கள் 6.5 லட்சம் வாக்கு எடுக்கலாம், நாளைக்கு நீங்களும் தூக்கி எறியப்படலாம். அப்ப அந்த நிலைமையை ஜேவிபி நன்றாக உணர்ந்திருக்கு. அப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் இப்போது அவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றுவதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய இலக்குகளில் பிள்ளையார் முறான் என்பது அவர் ஜேவிபியை பொறுத்தவரையில் விரைவாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தான் இலக்காக இருக்கும். கூடற்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அனுர தரப்பினர் விரைவாகவும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்றாற்போல் முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான முடிவுகளாக எவற்றை பயன்படுத்துவார்கள்? சர்வதேச ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய கரிசனைகளும் அல்லது இலங்கை அரசு தொடர்பில் வழங்கியிருக்கக்கூடிய உற்சாகங்களும் எப்படியான எதிர்விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வல்லன என்கின்ற முக்கியமான பல தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.